بسم الله الرحمن الرحيم ويوم القيامة ترى الذين كذبوا على الله وجوههم مسودة அல்லாஹ்வின் மீது எவர்கள் பொய் உரைத்தார்களோ அவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருப்பதை கியாமத்துடைய நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பீரின், பெருமை அடிக்கக்கூடியவர்களுடைய தங்கும் இடம் நரகத்திலே இருக்கிறது அல்லவா. வயுனஜ்ஜில்லாஹு அல்லதீன தகவ் பிமஃபாஸதிஹிம், எவர்கள் இறையச்சத்தோடு இருந்தார்களோ தக்வாவோடு இருந்தார்களோ அவர்களுடைய வெற்றியை கொண்டு அல்லாஹ் அவர்களை ஈடேற்றுவான். லா யமஸ்ஸுஹும் ஸூ, எந்த தீங்கும் அவர்களை தொட்டுவிடாது. வலாஹும் யஹ்ஸனூன், எந்த விதமான கவலையும் அவர்களுக்கு இருக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறு காட்டுகிறான். கியாமத்துடைய நாளிலே இரண்டு விதமான மக்கள் இருப்பார்கள். ஒருத்தவங்க கருத்த முகமுள்ளவர்கள், இன்னொருத்தவங்க பிரகாசமான முகமுள்ளவர்கள். இரண்டு வகையான மக்கள் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் குழப்பவாதிகளாக இருந்தார்களோ, ஃபிர்காவாதியத்து செய்தார்களோ, மக்களிலே குழப்பங்களை உருவாக்கினார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போயிருக்கும். அல்லாஹ் அதை தானே சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது யார் பொய் உரைத்தார்களோ அவங்க முகமெல்லாம் கருத்து போயிருக்கும்னு. ஸோ யார் குழப்பவாதிகளாக இருந்தார்களோ அவங்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய முகங்கள் அது ஜோதியால் பிரகாசத்தால் அது மலர்ந்து கொண்டு இருக்கும். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்தார்களோ ஆரம்பமாக அவங்க அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்த காரணத்தினால், அவர்கள் ஹக்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அவர்கள் பெருமையடித்த காரணத்தினால் அவர்களுடைய முகங்கள் கருத்து போய் கிடக்கும். அவர்களை நரகத்திலே தள்ளிவிடப்படும். அந்த நரகத்திலே கேவலமும் இழிவும் கடுமையான வேதனையும் தண்டனையும் தான் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஸோ அல்லாஹ் தஆலா அதை தான் அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பீரின், பெருமை அடிக்கக்கூடியவர்களின் தங்கும் இடம் நரகத்தில் இருக்கிறது அல்லவா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்னு அபி ஹாத்திமிலே மர்ஃபூவான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. யார் பெருமை அடிக்கிறார்களோ கியாமத்துடைய நாளிலே அவர்களுடைய ஹஷர், அல்லாஹ் அவர்களை எப்படி எழுப்புவான் அப்படின்னு சொன்னால், எறும்புகளின் வடிவத்திலே அல்லாஹ் எழுப்புவான். எறும்புகளினுடைய சைஸில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன படைப்புகளும் கூட அவர்களை மிதித்து கொண்டு நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே போகும். மிதித்து கொண்டு போகும். உலகத்தில் ரொம்ப தன்னைத்தானே பெருசுன்னு நினச்சிக்கிட்டான்ல, அதனால் எல்லா அல்லாஹ்வுடைய படைப்பும் ஆக சின்ன சின்ன படைப்புகள் கூட இவன் தம்மாந்துண்டு இருப்பான். அப்போ எல்லாம் மிதிச்சுட்டு போவாங்க. அவனை கேவலப்படுத்துவார்கள். கடைசியாக அவன் நரகத்தினுடைய ஜெயில்கானாவிலே, நரகத்தினுடைய அந்த ஜெயிலிலே அவன் அடைக்கப்படுவான். அந்த நரகத்திலே பயங்கரமான நெருப்பு, கேவலமான வேதனை அதெல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு அங்கே கொடுக்கப்படும். நரகவாதிகளினுடைய இரத்தமும் சீலும் சலமும் மலமும் ஜலமும் அது இவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். குடிச்சு சாவுடா அப்படின்னு அவனுக்கு அது கொடுக்கப்படும். ஆனால் அல்லாஹுவை யார் பயந்தார்களோ, வயுனஜ்ஜில்லாஹு அல்லதீன தகவ் பிமஃபாஸதிஹிம், அல்லாஹுவை யார் பயந்தார்களோ அவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டு அல்லாஹ் அவர்களை ஈடேற்றுவான். நரகத்தினுடைய அந்த வேதனையிலே இருந்து, இழிவிலே இருந்து, நரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அடி ஒத அதில் இருந்து, நரகத்தினுடைய எல்லா விதமான தீங்குகளிலே இருந்தும் அவன் காப்பாற்றப்படுவான். வயுனஜ்ஜில்லாஹ், அல்லாஹ் அவனை ஈடேற்றுவான், அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். எந்த தீங்கும் அவனை தொட்டுடாது. லா யமஸ்ஸுஹும் ஸூ, எந்த தீங்கும் அவனை தொட்டுடாது. எந்த விதமான பதஷ்டமோ கவலையோ துக்கமோ
அந்த நாள் அவனுக்கு இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், ஹர் கம் சே பேகம், ஹர் டர் சே பேடர், ஹர் சஸா சே பேசஸா, ஹர் துக் சே பேதுக் ஹோங்கே. அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமோ அச்சமோ துக்கமோ துயரமோ எதுவும் இருக்காது நரகத்தில். இது சொர்க்கத்தில் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை, ராகத்தான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அல்லாஹ் கொடுக்குற எல்லா நேமத்துகளையும் அனுபவித்து கொண்டு அங்கே சந்தோஷமாக வாழ்வார்களே தவிர எந்த கவலைப்படுறதுக்கு எந்த விஷயமும் அங்கே மிச்சம் இருக்காது. சந்தோஷங்கள் மட்டுமே மிச்சம். இது தக்வாதாரிகளுக்கு. ஆனால் யார் அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தார்களோ அவங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா பிறகு அல்லாஹு காலிகு குல்லி ஷை வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல் லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்த் வல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன் குல் அஃபகைரல்லாஹ் தஅமுரூனி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சக்திகளுக்கும் எல்லா விதமான வல்லமைகளுக்கும் அவனே சொந்தக்காரன் அப்படிங்கிற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.